வணக்கம். கோவில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா, உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடம் அப்படின்னா நிறைய கஷ்டம், நிறைய சிரமம் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. காரவத்தை உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையானது ஜோதிடம். புரியுதாங்கய்யா? இப்ப சூரியன் அப்படின்னா வளர்ச்சி கரகம், சுக்கிரன்னா இன்ப கரகம், அழகு கரகம், சந்திரன்னா பயண கரகம், மனசுக்கான கரகம், செவ்வாய்னா தைரியத்துக்கானவன், பூமி மனைக்கு காரகன், ராகு கேது அந்நிய கரகம்ங்கிறோம், சனி தூரதேச கரகம், தாமத கரகம்ங்கிறோம், ஒரு புதன்னா எழுத்து அக்கௌண்ட்ஸுங்கிறோம். அப்ப ஒரு கிரகத்துடைய குணத்தை நல்லா உறைஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களா பல விதமா திங்க் பண்ணி பலன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்ப எழுத்துக்கான கிரகம் நல்லா இல்லை அப்படின்னா எழுத்துல கவனமா இருக்குன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம்ல ஐயா? கரெக்டா இல்லையா? ஒரு ஆள் நல்லா எழுதுறாரு, நல்லா பேசுறாரு அப்படின்னா அங்க எந்த கிரகம் நல்லா இருக்கும்? புதன் நல்லா இருக்கும். இப்படி பாவகத்திலையும் ஒன்னாம் பாவம்னா என்ன? தலை லக்கணம், 2னா கண்ணு பேச்சு, 3னா இடமாற்றம் பயணம் இளைய சகோதரம், 4னா தாய் வீடு மனை, 5ங்கிறது குழந்தை பூர்வ புண்ணியம், 6ஆம் இடம்ங்கிறது கடன் ரோகம் ஒரு சத்துருஸ்தானம், 7 திருமணஸ்தானம் கூட்டாளி, 8 ஆயுள் ஸ்தானம் பெரும் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடமும் 8, 9 பாக்கியம், 10 தொழில் ஜீவனம், 11 லாபம் மூத்தவர், 12ங்கிறது பயணம் இறுதி கட்டம் விரயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த காரவத்தை உங்களை தெரிஞ்சுக்கிட்டா கேட்டதுக்கு பலன் சொல்லலாம்ல. ஒரு ஆள் வெளிநாடு போகணுங்காரு, எந்த பாவத்தை பார்ப்பீங்க? வீடு கட்டணுங்கிறாரு, 4ஆம் பாவத்தை பார்க்க போறோம். அது நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறோம். அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் பாகிஸ்தானத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன சிரமங்கள், என்ன மாதிரி உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கு? எனக்கு ஒரு டவுட்டுங்கய்யா. அதாவது பரிவர்த்தனையில ஒரு கிரகம் பரிவர்த்தனையில ஒரு கிரகம் நீச பங்கம் பெறுமா அப்படிங்கிறது தாங்கய்யா. நீச பங்கம்ங்கிறது பரிவர்த்தனையில பலமாயிருது இல்ல? அதாங்க. இப்போ உதாரணத்துக்கு கன்னியில குரு இருக்காருங்கய்யா. கன்னியில குரு இருக்காரு, இப்போ மீனத்துல புதன் இருக்காரு, அங்கேயே சுக்கிரனும் இருக்காரு. இப்போ நம்ம நீச பங்கம்னு எடுத்துக்க முடியுங்களா? பரிவர்த்தனை ஆகிறாரு அப்படின்னா ஆட்சி பலம் வந்துடுறாரு. கன்னியில யாரு? குரு இருக்காருங்க. சரி, புதன் மீனத்துல இருக்காரு. அப்ப 2 பேரும் பரிவர்த்தனை ஆகிற போது பலம் தான். ஆமா, சுக்கிரன் அங்க உச்சம் பெற்ற அவன் தான் அந்த ஈச பங்க விதியை நம்ம எடுக்க முடியுங்களா? பரிவர்த்தனைங்கிறதே பலமாயிருதுங்க. அது போக அந்த வீட்டுக்குள்ள குரு உங்களுக்கு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு, இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இங்கேயே பரிவர்த்தனை பலம். இதுவே நீசபங்க ராஜயோகமா இருக்கான். நீசபங்க ராஜயோகம் தான். நீச்ச கிரகங்களே அதனுடைய குணத்தையும் அந்த ஆதிபத்தியத்தையும், ஒரு நீச்ச கிரகமானது இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் நீச்சம். அப்ப சுக்கிரன்கிறது என்னது? சுகம், இன்பம், அத்தை, மனைவிங்கிற கிரகம் நீச்சம். அதுக்கான பாதிப்பு அது கொடுக்கும், இல்லைன்னு இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் அது பங்கமாயிருச்சு அப்படின்னா அது பலம் பெற்றதுக்கான அந்த ஆதிபத்திய பலனையும் கொடுத்தே. அதுதான் நீச்ச பங்கராஜ். சரிங்க, நன்றி. இப்ப நல்லா பாருங்க, என்னைக்குமே ஒரு கிரகம் மறைவு பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரகம் மறைவு பெற்றுச்சுன்னு வைங்க, அந்த கிரகத்துடைய குணத்துல ஒரு பாதிப்பு இருக்கும். மறைவு பெற்ற கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் இருக்கு பார்த்தீங்களா, அதுலயும் ஒரு சில தொந்தரவு அவருக்கு இருக்கும். அது ஒரு டைம் முடிஞ்ச உடனே மீண்டும் அவருக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு 4 கூடிய 6ல் போயிட்டான் அப்படின்னா வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தடையோ அதிருப்தியோ அதுல ஒரு சில டிஸ்டர்போ இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவருக்கு அந்த 4 கூடிய 6ல் போகும்போது ஒரு தடவை அது சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவை தருமோ தவிர மறுபடி வீடு மனை வாகனம்னு கொடுத்துரும். செவ்வாய் நீசமானவங்களுக்கு சொத்துக்கள் இருக்கு. ஜோதிடத்துல பல நேரங்கள்ல பல விதிகள் நமக்கு குழப்பமா இருக்கும். ஒரு கிரகம் பலமா இருக்கும், அந்த பலன் இல்லையும் பாரு. ஒரு கிரகம் கெட்டு போயிருக்கும், அந்த பலன் நல்லா இருக்கும் பாரு. நல்லா பார்த்துக்குங்க. என்னைக்குமே ஒரு ஜாதகத்துல பலன் குறைஞ்ச கிரகம் தகுதிக்கு மீறிய ஒரு பலனை கொடுத்தே தீரும். மறைவு பெற்ற கிரகங்கள் உங்களை பாடாப்படுத்தும். கிரகம் பலன் குறைஞ்சா ஒரு அவஸ்தையை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா பலன் அபரிதமா இருக்கும். பலம் பெற்ற கிரகங்கள் ஆவரேஜான பலன். ஒரு கிரகம் ஆட்சி உச்சம்னா உங்க பலன் ஆவரேஜா இருக்கும், அதுவும் பலன் தரும். ஆனா பாதிக்கப்பட்ட கிரகம் மட்டும்தான் ராஜயோகம் தரும். நான் எதிர்பார்க்காத தனம், எதிர்பாராத புகழ்னா கிரகம் கெட்டிருக்கணும், மறைஞ்சிருக்கணும். அது இல்லாம அந்த ஜாதகருக்கு ஒரு நிச்சயம் வராது. பாருங்க, கெட்டு போய் பலன் தரக்கூடிய ஒரு பிளானட்னா புதன்.
அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மறைந்த புதன் நிறைந்த தனம் நிறைந்த கல்விம்பாங்க. ஒரு ஆளுக்கு புதன் நல்லா இருக்கும், அவரும் நல்லா தான் இருப்பாரு. ஒரு ஆளுக்கு புதன் கெட்டிருக்கும், அவரை விட இவர் டாப்ல இருப்பார். மறைந்த புதன் நிறைந்த தனம் நிறைந்த கல்வின்னா ஆரம்பத்துல படிச்சிருக்க மாட்டாரு. ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா படிச்சிருப்பாரு. படித்ததுக்குன்ற நாலேஜ் இருக்கும். புதன் கெட்டிருக்கேன்னு நினைச்சிடக்கூடாது. சில கிரகங்கள் கெட்டு போய் நல்லது தரும், சில கிரகங்கள் பலம் பெற்று நல்லது தரும். பலமான கிரகங்கள் ஒரு ஆவரேஜான ஒரு பலனை கொடுத்துரும். ஆனா கெட்டுப்போன கிரகம், நீசம் பெற்ற கிரகம், மறைஞ்ச கிரகங்கள் விபரீதமான பலன்களை கொடுக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அவரை சோதிக்கும். கெட்டுப்போன கிரகம் அதுக்கு உண்டான அவஸ்தையை அவர் அனுபவிப்பார். 5ஆம் இடம் கெட்டு போச்சா ஒரு முறை பொருளாதாரத்துல வீழ்ச்சி வந்து கௌரவ பங்கம் புகழத்தை அவர் படாத பாடுபடுவார். அதை பட்ட உடனே இவருக்கு யோகம் பெரிய லெவல்ல உயர்த்திடும். கேட்டாங்கய்யா? ஆமா, என்னைக்குமே வந்து நீங்க ஒரு ஜாதகம் பார்க்கிற போது பாதிச்ச கிரகங்களுடைய பாதிப்பை அனுபவிச்சிட்டாரா, அதுக்கப்புறம் அது யோகமா தான் மாறி பலன் தரும். இப்ப 3, 6, 8, 12 கிரகம் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்களா இல்லையா? எத்தனை பேர் எப்படி இருக்காங்க? அப்ப மறைந்த கிரகம் நல்ல பலனை செய்யுது. ஆனா அதுக்கான சிரமங்களையும் அவங்க சந்திக்க வைக்கும். நம்ம சிரமத்தை மட்டும் சொல்லிடுறோம், பலனையும் நம்ம என்ன செய்யணும்? பலனையும் என்ன செய்யணும்? பார்க்கணும். பலனையும் பார்க்கணும், பலனையும் நம்ம சொல்லணும். இதுதான் இதுல உள்ள ஒரு சாராம்சம். கரெக்டாங்கய்யா? ஆமா. ஜோதிடம் என்பது என்னையை பொறுத்த வரைக்கும் எளிமை எளிமை எளிமை.